கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். வார்த்தையில் ஜீவனுள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையிலே அல்லேலூயா ஜெபத்தின் சார்பாக கர்த்தருடைய வேத வசனத்தை தேவ நாமத்தினால் ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படி ஒருவன் நாட்களை விசேஷிக்கிறவனானால் கர்த்தருக்கென்று விசேஷிக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால் இந்த மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதமாக, கர்த்தருக்கு பிரியமானவைகளை நாம் செய்யும் மாதமாக, நம்முடைய மனசும் மாம்சும் விரும்புகிறதே அல்ல தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற மாதமாகவும் அவருடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மாதமாகவும் நமக்கு ஆண்டவர் இதை மாற்றித்தர வேண்டும். இதற்காக நாம் ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இம்மட்டும் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. இந்த 5 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த 6வது மாதத்திலையும் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதை நினைத்து அதிகமாய் ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொரு மாதத்திலேயும் ஒவ்வொரு வருடத்திலேயும் எப்போதும் நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக ஆனபடினால் இன்னும் அதிகமாக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தேவ சத்தத்திற்கு செவி கொடுப்போம். அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. இந்த புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேத வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஜெப குறிப்புகள் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இந்த மொபைல் நம்பரில் சில நேரம் நாங்கள் அட்டன் பண்ண முடியாவிட்டாலும் 1155 முடிகிற அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்பி வைக்கலாம். அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் சபையாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய அல்லேலூயா ஜெபத்தினுடைய ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஜோசுவாட்டினுடைய ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆமேன். ஊழியத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் உங்களுக்காகவும் தொடர்ந்து அவர்கள் ஜெபிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் ஆசீர்வாதமாக இந்த மாதம் தியானிக்கக்கூடியதான வேத வசனம் திருப்பிக் கொள்ளுவோம். வாசிங்க. 2 சாமுவேல் புஸ்தகம் வாசிப்போம். பழைய ஏற்பாடு 2 சாமுவேல் 24வது அதிகாரம் 420வது பக்கத்தில் வாசிப்போம். 14வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்கிறவரப்பா. உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தெய்வம். நீர் கண்ணை உண்டாக்கினவர், காண்கிற கண்களை உடையவர். காதை உண்டாக்கினவர், கேட்கிற காதை உடையவரப்பா. உங்களோடு நீர் பேசுகிறவர். நம்முடைய ஆசீர்வாதத்தை, விடுதலையை, ஜீவனை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி உங்களுடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு இடைபடுங்க. உங்களுடைய வார்த்தை வந்து எங்களை சொஸ்தமாக்க, சுகமாக்க, பரிசுத்தமாக்க, உம்மை போல மாற்ற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய வேத எழுத்துக்களை, வார்த்தையை சுமக்கவோ அறிவிக்கவோ நாங்கள் எவ்வளவு வேணும் தகுதி அல்ல. ஆண்டவரே, நீர் என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுங்க. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, உடைய மறைவான மன்னாவினால் சந்தித்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உடைய பாரத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். மகிமை, கனம், துதி அனைத்தும் இயேசுவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு
மகிமை உண்டாகட்டும். நாம் வாசிக்க கேட்டதான இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் தியானிக்கக்கூடியதான கருத்துக்கள் என்ன? கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எவ்வளவு தூரம் செவி கொடுக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். இந்த வசனத்தை தியானிக்கிறதுக்கு முன்பதாக இது எந்த நோக்கத்திற்காக சொல்லப்பட்டது என்கிறதை நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு மாதத்திலேயும் திருவசனத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் நம்மிடத்திலே வந்து பழிக்கும். வசனத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல், குடும்பத்தின் மேல், ஜாதியின் மேல், ஜனத்தின் மேல் நிச்சயமாக அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் பழிக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படி வசனத்துக்கு செவி கொடுக்கிறதுக்கு முன்பதாக எந்த நோக்கத்துக்காக இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ளணும். காலம் கடைசி காலமாயிற்று. நாம் ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான வசனங்களை தியானிப்பதில் தவறல்ல. ஆனால் ஆசீர்வாதம் யாருக்கு என்று வேதம் சொல்கிறது? மனம் திரும்பினவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு, குணப்பட்டவர்களுக்கு, ஆமென், தன்னுடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு பிரியமாய் ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு, கொஞ்சம் கூட சிறிதளவு கூட ஜீவியத்திலே வாழ்க்கையிலே மாற்றம் இல்லாத பிள்ளைகளாய் நாம் இருந்தோமானால் இந்த ஆசீர்வாதம் நமக்கு பலிக்காது. ஆனபடினால் நீங்களும் நானும் வசனத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் அந்த வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதமான வசனங்கள் அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடிந்து கொள்ளுதலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிட்சிக்கிறதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேற்றுகிறதும் வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எனக்கு ஆறுதலாக, தேறுதலாக, அது நமக்கு இனிமையானதாக கொடுக்கப்படலாம். சில நேரம் நம்முடைய குறைகளை, குற்றங்களை நமக்கு கண்டித்து எச்சரித்து நமக்குள்ளே மனம் திரும்புதலை தரும்படி, தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்படி கடிந்து கொள்வதற்காகவும், சிட்சிக்கிறதற்கு ஏதுவாகவும், எச்சரிக்கிறதாகவும் நமக்கு என்ன செய்யலாம்? வெளிப்படலாம். ஆனால் வசனத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். ஆசீர்வாதமான வசனத்தையே மட்டும் நாம் வாஞ்சிக்கிறவர்களாக அல்லாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். இந்த மாதத்திலே தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த அருமையான தாவீது பக்தனுடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். உன்னோடு கூட இருந்து நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். 100 மடங்கு பலனை நீ என்ன செய்வாய்? இப்படி ஆசீர்வாதமான வசனங்களையே கேட்க விரும்புகிறோம், அதையே பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம், தவறல்ல. ஆனால் இந்த மாதம் ஆசீர்வாதம்தான். ஆனால் அது எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இதிலே இந்த வார்த்தையை கவனியுங்கள். காத் என்கிற தீர்க்கதரிசியை பார்த்து தாவீது பக்தன் பேசினதான வார்த்தை. கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வார்த்தையை கேட்டதான நீங்களும் நானும் ஒரு நிமிடம் கண்ணங்கள் மூடி அவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருவசனத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தீர்களானால் நிச்சயமாக இந்த வேத வசனம் உங்களுடைய சந்ததி சந்ததியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பலிக்க செய்யும். ஆனபடினால் கவனமாய் செவி கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை. இந்த தாவீது என்கிறதான இந்த நபர், இவர் அருமையான ஈசாயினுடைய மகன்களில் ஒருவராக இருந்தார். இவர் எல்லாராலும் மறக்கப்பட்டவராக இருந்தார். யாரும் மரியாதைக்கு உரியவராக இல்லாதபடி காணப்பட்டார். யாராலும் இவரை மதிக்கக்கூடிய காரியம் இவரிடத்தில் இல்லாதபடி காணப்பட்டார். தூரமாக இருந்தார். ஏனென்றால் குடும்பங்களிலே நடைபெறுகிற சில நல்ல காரியங்கள் இவருக்கு அறிவிக்கப்படுகிறது இல்லை. அப்படிப்பட்டதான நிலைமையிலே அவர் இருந்தாலும் ஆண்டவர் அவரை நேசித்தார். ஆண்டவர் அவரை அன்பு கூர்ந்தார். அவரை தேடி வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் வார்த்தையை கேட்குற அம்மா, ஐயா, உங்களுடைய இனஜன பந்துக்கள்
உங்களுடைய ஜாதி ஜனங்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், யாராக இருந்தாலும், யார் உங்களை உதறி தள்ளிவிட்டாலும், உங்களை வெறுத்து ஒதுக்கி விட்டாலும், உங்களுடைய பலவீனங்களையோ உங்களுடைய நஷ்டங்களையோ உங்களுடைய கஷ்டங்களையோ பார்த்து உங்களை விட்டு தூரமாக போயிருக்கலாம். சில நிந்தைகள், அவமானங்கள், கெட்ட பெயர், தீமையான மொழிகளின் நிமித்தம் உங்களை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். நீங்கள் அவருடைய நல்ல காரியங்களில் நினைக்கப்படாமல் போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போய்விடாதுருங்க. உங்களை நேசிக்கிறதற்காக கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை மறந்து போகிற தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. அவர் நம்மேல் நினைவாக இருக்கிறார். ஆமேன். அவருடைய நினைவுகள் நம்ம மேலே இருக்கிறது. நாம் கூட சில நேரம் மறந்து போய்விடுறோம். ஆண்டவர் ஒரு நாள் நம்ம என்ன செய்ய மாட்டார், மறக்கவே மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய நினைவுகள் உங்கள் மேல் இருக்கிறதை நினைத்து தேவனுக்கு பிரியமாகும்படி ஒப்பு கொடுங்க. ஒதுக்கப்பட்டவனாக, அற்பமாக எண்ணப்பட்டவனாய், தூரமாக ஆடு மேய்க்கிறதற்காக அனுப்பப்பட்டவனாக இருந்த தாவீதை தேடி வந்த ஆண்டவர் அவனை அபிஷேகித்தார். ஆடுகளுக்கு பின்னதாக போய்கொண்டிருந்த அவனை அரசனாக கர்த்தர் மாற்றினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் நானும் நமக்கு கொடுத்திருக்கிறதான பொறுப்பு, அது அற்பமாக இருக்கலாம், சிறிய காரியமாக இருக்கலாம், எல்லாராலும் பெரிய மதிப்புக்கு ஏதுவல்லாதது போல் அது காணப்படலாம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த காரியத்திலே நாம் எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்கிறது, தன் வேளையில் ஜாக்கிரதையாக இருக்கிற மனுஷனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. அருமையான தாவீது தகப்பன் தனக்கு கொடுத்த ஆடுகளை வனாந்தரத்தில் சரியாக நடத்தி கொண்டு வந்தான். கர்த்தருக்கு மகிமை. அவனை கர்த்தர் ராஜ சிங்காசனத்தில் போய் என்ன செய்தார், உட்கார வைத்தார். நீங்களும் நானும் நல்ல தகப்பனுக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக இருப்போமானால் நிச்சயமாக நம்மையும் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். தாவீது உயர்த்தப்பட்டான். அவன் ராஜாவாக இருந்த நாட்களிலே ஒரு சம்பவம் நேரிட்டது. அதை தான் நாம் இன்றைக்கி வாசித்திருக்கிறோம். என்ற காரியம் பாருங்கள். ஒரு பொல்லாத ஆவி தாவீதினுடைய இருதயத்திலே ஏவிற்று. என்ன ஏவிற்று? வேதம் சொல்லுகிறது, தேசத்தில் இருக்கிற ஜனங்களை என்ன வேண்டும் என்கிறதான சம்பவம் என்ன செய்தது, அவனுக்குள்ளே ஏவி விடப்பட்டது. இன்றைக்கும் அசுத்த ஆவி, சாத்தானுடைய கிரியைகள், ஏவல்கள், மந்திரம், சூனியம், போராட்டம் என்று சொல்லி நாம் இன்றைக்கி நினைக்கிறோம். அவைகளெல்லாம் வெளிப்படையான கிரியைகளையே பார்த்து கொண்டிருக்கிறோம். கத்துகிறதையும், கூச்சலிடுகிறதையும், அதாவது அளக்களிக்கிறதையும், உருளுகிறதையும், சுயநினைவில்லாமல் இருக்கிறதையும், புத்தி சரியில்லாமல் இருக்கிறதையும், தூங்காமல் இருக்கிறதையும், வியாதிகள், நோய்கள், மரணங்கள், இப்படி வெளிப்படையான பிசாசுனுடைய போராட்டங்களை பார்த்த ஜனங்கள் இன்றைக்கி ஏவி விடுகிற பொல்லாத ஆவிக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், இடம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதம் உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நீங்களும் நாடும் சாத்தானுடைய ஏவுதலுக்கு எப்படி இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தாவீது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன். இவனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வேறு யாரையும் பார்த்து ஆண்டவர் இப்படி பேசினதாக சொல்லப்படலை. ஆபிரகாமையோ, ஈசாக்கையோ, யாக்கோபையோ, யோசேப்பையோ, வேறு யாருக்கும் இந்த வார்த்தை சொல்லப்படலை. என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். மோசேயை பார்த்து சொன்னார், என் வீட்டில் எங்கும் உண்மை இல்லவென்று சொன்னார். ஆனால் அருமையான தாவீதுக்கோ என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த அளவுக்கு நேசிக்கப்பட்டவனையே பிசாசு தேவ கோபத்துக்கு ஆளாகும்படி அவனை என்ன செய்து விட்டது, ஏவி விட்டது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருப்போம். இன்றைக்கி நம்ம மேலே தேவ கோபம் வந்துவிடக்கூடாது. நம்ம குடும்பத்தின் மேல் தேவ கோபம் வந்துவிடக்கூடாது. நம்முடைய தொழிலின் மேல் தேவ கோபம் வந்துவிடக்கூடாது. நம்முடைய ஊழியத்தின் மேல் தேவ கோபம் என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தேவ கோபம் எங்கள் மேல் உண்டாகும்படியான ஏவுதல்கள், பிசாசுக்கு இடம் கொடுக்கிற எண்ணங்கள், சிந்தைகள், வார்த்தைகள் எங்களை விட்டு என்ன செய்யட்டும், அகற்றப்படட்டும் சொல்லி என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. ஏனென்றால் நாம் தேவ கோபத்திற்கு ஆளாவோமானால் மிகுந்த வேதனை அடைவோம், மிகுந்த கஷ்டத்திற்குள்ளாக்கப்படுவோம், கைவிடப்படுவோம், துன்பத்திற்குள்ளாக்கப்படுவோம். அதனால் நீங்களும் நானும் இந்த மாதம் கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவ கோபத்திற்கு ஆளாகும்படி பொல்லாத ஆவிக்கு இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், இடம் கொடுத்து விட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை. ஐயா, அம்மா, வசனத்தை கேட்குற நீங்கள் இந்த மாதம்
தேவ கோபத்திற்கு அல்ல, அவருடைய நேசத்திற்கு நீங்களும் நானும் உரிதாரர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மேல் பிரியமாக இருக்கணும். அவருடைய நேசத்தை குறித்து உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். அவருடைய நேசம் மரணத்தை காட்டிலும் வலியது என்று நம்ம என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். மரணத்தை விட ஸ்ட்ராங்கானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினால் அவருடைய நேசத்தை, அவருடைய பிரியத்தை, அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய நீங்களும் நான் அவருடைய கோபத்திற்கு என்ன செய்யக்கூடாது? ஆளாகக்கூடாது. கோபத்திற்கு ஆளாகக்கூடியதான கிரியைகள் இந்த மாதம் நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டாம்? வர வேண்டாம். ஐயா அம்மா, கவனமாய் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகி மீட்பில்லாமல், சுகமில்லாமல், நிம்மதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், குடும்பத்தில் ஒரு நாள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிற நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யட்டும்? மாறட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஆராதனைக்கு போகிறோம், நாங்கள் முழு குடும்பமாக இருக்கிறோம், நாங்கள் ஏழைகளுக்கு இறங்குகிறோம், எத்தனையோ நன்மைகளை செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு நிம்மதியே இல்லை, எங்களுக்கு வீட்டில் சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை, சரீரத்தில் சுகமே இல்லை. ஆமாம் அப்படின்னு சொல்லி அநேகர் தயங்கி கொண்டிருக்கிறாங்க, குழம்பி கொண்டு இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்து அதை கேட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய கையிலையும் என்னுடைய கையிலையும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலே என்ன தீர்க்க தரிசனம் இருக்கிறது? நல்லா கவனிக்கிறீங்களா? இன்றைக்கி தீர்க்கதரிசிகளை தேடி என்ன செய்கிறார்கள்? ஓடுகிறார். யார் தீர்க்கதரிசி? பைபிளில் முதல்ல ஒரு நபரை தீர்க்கதரிசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆபிரகாம். அவர் யார்? அழிந்து போகிறவர்களுக்காக, தேவ கோபத்திற்கு ஆளாகிறவர்களுக்காக ஜெபிப்பார். அதனால் நீங்களும் நானும் மன்னிக்கப்படுறதற்கு யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்க தான் தீர்க்கதரிசி. அதனால் ஜெபிக்கிறவர்கள் தீர்க்கதரிசி என்று என்ன செய்து கொள்ளுங்க. பெயர் சொல்லி கூப்பிடுகிறவர்கள் மட்டும், வியாதி இருக்கிறது, பிசாசு இருக்கிறது சொல்லுகிறவர்கள் மட்டும் தீர்க்கதரிசி என்று நினைக்க வேண்டாம். ஜெபிக்கிறவர்களும் யார் தான்? தீர்க்கதரிசி. உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் நல்ல தாயை தந்திருக்கிறார், தகப்பனை தந்திருக்கிறார், மூப்பர்களை தந்திருக்கிறார், ஊழியக்காரர்களை கர்த்தர் உங்கள் சபைக்கு பாஸ்டரை என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அதனால் அவருக்கு அடங்கியிருங்கள், அவங்களுக்கு கீழ்ப்படிந்திருங்க, அவங்களை வேதனைப்படுத்தாமல் இருங்க. நிச்சயமாக இந்த தீர்க்க தரிசனம், அவருடைய ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் வந்து என்ன செய்யும்? பழிக்கும். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவர்களோ தேவ கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள். இந்த தாவீதும் அன்றைக்கு இருந்ததான இஸ்ரவேலும் ஏன் தேவ கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது? பொல்லாத ஆவி ஏவினதற்கு அவனை என்ன செய்துட்டாங்க? செவி கொடுத்து விட்டார்கள். இன்றைக்கி வார்த்தையை கேட்குற நீங்களும் நானும் இன்றைக்கி பொல்லாத ஆவி, சாத்தானுடைய கிரியைகள் என்றால் அளக்களிக்கிறதை, நுரைத்தள்ளுகிறதை, தண்ணீரிலும் தீயிலும் தள்ளப்படுகிறதை, இவைகளையே நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்முடைய சுபாவத்தில் பிசாசுக்கு நம்ம என்ன செய்து விட்டோம்? இடம் கொடுத்து விட்டோம். கவனிங்க. இன்றைக்கி பொய் பேசுகிறோம், களவு செய்கிறோம், அப்படி தானே? பிறருக்கு தீங்கு நினைக்கிறோம், பிறரை கண்டு பொறாமைப்படுகிறோம், பிறரை அற்பமாக எண்ணி நம்மை நாமே பெருமைப்படுகிறோம். இவைகளெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பொய் செய்கிறத நாம் அவனுக்கு பிள்ளைகளாகிடுவோம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி பொய் என்கிறதான காரியம் நம்முடைய சுபாவத்திலேயே இருக்கிறது, ஏவி கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த ஏவல்களுக்கு நாம் எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஏவல், இந்த பிசாசின் ஏவுதல் நம்முடைய வாழ்க்கையில் தேவ கோபத்தை என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. ஒரு சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் உபவாசம் இருந்தார். அவர் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் 40 நாட்கள் உபவாசம் இருந்து உபவாச நாள் நிறைவேறின உடனே வேதம் சொல்கிறது அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல். சோதனைக்காரன் அவரை சோதித்தான். அவன் சோதித்து சொன்னது என்ன தெரியுமா? அந்த கல்லுகளெல்லாம் அப்பமாக்கி என்ன செய்யுங்க? சாப்பிடுங்கள் என்று சொன்னான். மேலே உப்பரிக்கின் மேல் கொண்டு நிறுத்திட்டு தாழ குதியும் என்று சொன்னான். அவனிங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் என்னை தாழ விழுந்து என்ன செய்யும்? வணங்கும், எல்லாவற்றையும் உமக்கு தருகிறேன் என்று சொன்னான். நல்ல கவனிங்க. இந்த வார்த்தை பிசாசுனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அல்ல. இது நீங்களும் நானும் அறிந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இந்த அறிவு நமக்கு இருக்கிறதா? இது கர்த்தருக்கு பிரியமானதாங்கிற அறிவு நமக்குள்ளே இருக்கிறதா? ஆனால் நாம் அதை மீறி தேவ கோபத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறோங்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. ஏனென்றால் பிசாசு சொல்லுகிறான், கல்லுகளெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடுங்கள் என்று.
ஆனால் வேறமோ சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? பிழைப்பான். தேவ சித்தம் செய்கிறவன் பிழைப்பான். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானதை சாத்தான் என்ன செய்கிறான்? பேசுகிறான். ஆதி மனிதனாக இருக்கிற ஆதாம் ஏவாள் இடத்தில் இதை தான் பேசினான். கர்த்தர் ஏதாவது உங்களிடத்தில் சொன்னது உண்டோ? கேட்டான். ஆண்டவர் சாகவே சாவா என்றார், இவன் சாகாதபடிக்கு என்று சொல்லி அவர்களுக்குள்ளே அந்த பதில் வந்தது. காரணம் என்ன? இவர்கள் எந்த ஏவுதலை கேட்டார்கள்? நீங்கள் இதை புசிக்கும் நாளில் தேவர்களைப் போல ஆவீர்கள் என்ற ஏவுதலை கேட்டார்கள். ஆதி மனிதனாகி ஆதாம் ஏவாளுக்குள்ளே அந்த பிசாசின் ஏவுதல், அவனுடைய வார்த்தை செவி கொடுக்கப்பட்டது. அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். ஆனால் முந்தின ஆதாமை போலல்ல, பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்து அவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யவே இல்லை? செவி கொடுக்கவே இல்லை. தேவ கோபத்திற்கு ஆளாகாதபடிக்கு இன்னைக்கு தேவ வசனத்துக்கு விரோதமான யார் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் அதுக்கு என்ன கொடுக்கக்கூடாது? செவி கொடுக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தையை கேட்ட அருமையான தாயே, தகப்பனாரே, சகோதரா, சகோதரியே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இன்னைக்கு கர்த்தருடைய வேத வசனத்துக்கு விரோதமான காரியங்களை நீ பொய் சொல்லலாம், களவு செய்யலாம், சுகபோகமாய் வாழலாம், விபச்சாரம் பண்ணலாம், வேசித்தனம் பண்ணலாம், நீ திருடலாம், நீ பண ஆசைப்படலாம், நீ மாம்ச இச்சையுள்ளவனாக இருக்கலாம், எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு மன்னிச்சிருவார், நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டே இருன்னு பொல்லாத உபதேசங்கள் இன்றைக்கி உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறாங்க. அதுதான் வேதனையாக இருக்கிறது. கிருபையின் உபதேசம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. கிரேஸ் அப்படின்னு சொல்லி, கிரேஸ் டாக்டர்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லவே இல்லை. மனம் திரும்பாதிருந்தால் அவருடைய பட்டயம் உனக்கு விரோதமாக என்ன செய்யப்படும்? கருக்காக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் விரோதமான கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆமென் எதிராக உங்களுக்கு சொல்லப்படுகிற சாத்தானுடைய ஏவுதலுக்கு நீங்கள் என்ன கொடுக்காதிருங்கள்? செவி கொடுக்காதிருங்கள். சபிக்கப்பட்ட ஆதாம் அந்த சந்ததியிலிருந்து இன்றைக்கி பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவானவர் நிமித்தம் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல என்று சொல்லி பேசினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகி கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று பேசினார். உன் தேவனாகி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று பேசினார். வார்த்தையை பேசினார். அவர்களோ ஏவுதல்களை, பிசாசின் ஏவுதல்களை கேட்டு பேசினார்கள், நடந்தார்கள். நீங்களும் நானும் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போம். ஆசீர்வாதம் நம்ம மேல் வந்து என்ன செய்யட்டும்? பழிக்கட்டும். தேவ கோபம் மாறட்டும். நம்முடைய ஜெபம் கேட்கப்படட்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டதான் நம்முடைய பிள்ளைகள் கடைசி காலத்தில் வந்திருக்கிறார்களப்பா. தேவ கோபம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே அப்பா, கலப்பானவைகளுக்கு, நூதனமானவைகளுக்கு, அமளியானவைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துருளுங்க. ஆண்டவராகி கர்த்தருடைய வேத வசனம் அவருடைய இதயத்தில் எழுதப்படட்டும் ஐயா. ஆமென். சத்தியத்துக்கு நடுங்குகிறவர்களை உற்று பார்க்கிறவர் அல்லவா. இந்த பிள்ளைகளை சத்தத்துக்கு உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்கிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் ஒரு நாளும் எந்த மனுஷரோ சபிக்கப்பட்ட கூட்டத்திலே அவர்கள் கையில் விழாதபடி கர்த்தருடைய கரத்தில் விழுகிறவர்களாக நீங்கள் நடத்துங்க. சகல துதிகான மகிமை எல்லாம் இயேசுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்.